வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்று ஜூன் 16ஆம் தேதி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், புதுக்கோட்டை முன்னாள் மாவட்ட செயலாளர், விராலிமலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் 5வதாக இன்று விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துள்ளார். விஜயபாஸ்கர் அடுத்து எந்த திசையில் பயணிக்கப் போகிறார்? ஆளுங்கட்சியாக இருக்கிற முதலமைச்சர் விஜய் தலைமையிலான டிவிகேயில் இணைய போகிறாரா, அல்லது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தலைமையிலான டிஎம்கேவில் இணைய போகிறாரா என்ற பேச்சு புதுக்கோட்டை மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும் உள்ள அரசியல் வட்டாரங்களிலும் இன்று முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவின் முக்கியமான முகங்களில் ஒருவராக கருதப்படுபவர் விஜயபாஸ்கர். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் அவர் கிட்டத்தட்ட 3-4 எலெக்ஷன்களாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருபவர். இந்த நிலையில் அவருடைய இந்த முடிவு, ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் அந்த வேலுமணி தரப்பில் இவரும் ஒருவராக இருந்ததும், அதன் பிறகு அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் எடப்பாடி பக்கம் திரும்ப ஆனபோதும் அவர்களுக்கான அந்த ஏற்கனவே நீக்கப்பட்ட அவருடைய மாவட்ட செயலாளர் பதவிகள் வழங்கப்படவில்லை என்பது ஒரு பெரிய குறையாக இருந்தது. இந்த ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் வழங்கப்படும் என எடப்பாடி உத்தரவாதம் அளித்திருந்தார். ஆனால் 4ஆம் தேதியும் வழங்கப்படவில்லை. அதன் பிறகு ஜூன் 8ஆம் தேதி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். 8ஆம் தேதி வழங்கப்படவில்லை. அதன் பிறகு 12ஆம் தேதி அந்த அறிவிப்பு வந்துருன்னாங்க. அப்பையும் ஒன்று காணும். இன்னும் சொல்ல போனால் இதற்கிடையில் விஜயபாஸ்கரின் ஆதரவு ஒன்றிய செயலாளர்கள் சிலரையும் இந்த இடைப்பட்ட கடந்த ஒரு வார காலத்துக்குள் அவர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களாக தன்னுடைய நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களை குற்றாலத்துக்கு அழைத்து சென்று ஒரு விருந்து கொடுத்த விஜயபாஸ்கர் அந்த விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்கெல்லாம் மீண்டும் புதுக்கோட்டைக்கு வந்த பிறகு இன்று சென்னை புறப்பட்டு சென்று சென்னையிலே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவரிடம் கொடுத்திருக்கிறார். அந்த ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். விஜயபாஸ்கர் சொல்ற காரணம், அம்மா வாழ்ந்த பொற்காலத்தில் இந்த இயக்கத்தில் பணியாற்றியதை ஒரு பொறுப்பாக மட்டுமல்ல, பெரிய பெருமையாகவும் பெரும் வரமாகவும் என் பாக்கியமாகவும் நான் கருதினேன். ஆனால் இன்று அதிமுக ஒரு தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் நான் உயிராய் நேசித்த இந்த இயக்கம் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்கிற ஒரு நிலை உருவாகி இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இந்த சூழலில் மனமெல்லாம் தீராத வேதனையை சுமந்தபடி என் பயணத்தை தொடர்வது சரியானதாக இருக்காது. அதாவது அதிமுகவில் என் பயணத்தை தொடர்வது சரியானதாக இருக்காது என்ற உணர்வோடு இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் நான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்தல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்திலிருந்து என்றெல்லாம் ரொம்ப உருக்கமாக அந்த கடிதம் போகிறது. அதே போல ஒரு ஆடியோ மெசேஜும் போட்டிருக்கார். விராலிமலை மக்களின் மனதை தொட்டு வணங்கி, பாதத்தை தொட்டு வணங்கி இந்த முடிவை எடுக்கிறேன், எனக்கு நீங்க ஆசீர்வாதம் அளிக்கணும் என்று விராலிமலை மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தும் விஜயபாஸ்கர் ஒரு பதிவேற்றிருக்கிறார். வணக்கங்க, நான் உங்க டாக்டர் விஜயபாஸ்கர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. முதல்ல விராலிமலை மண்ணை தொட்டு வணங்கி, மக்களோட மனசை தொட்டு வணங்கி என் நன்றியை சொல்லிக்கிறேங்க. எப்போதும் போல இந்த விஜயபாஸ்கர் உங்க வீட்டு புள்ள ஆயுள் உள்ள வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா நன்றியோட நான் பணியாற்றுவேங்க, சேவை செய்வேங்க. எந்த முடிவுமே மக்கள் முடிவு தான். என் முடிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதன்படி இது வெறும் முடிவு மட்டும் அல்லங்க, இது ஒரு நல்ல தொடக்கம். என்னை வாழ்த்தி ஆசி வழங்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். வணக்கங்க. சரி, விஜயபாஸ்கர் விலகிட்டாரு. விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் 2 பேர் தான் என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அந்த 25 பேர்ல 21 பேர் மீண்டும் இங்கே வந்த பிறகும் இந்த 2 மட்டும்தான் சற்று ஒட்டாமல் இருந்தார்கள், எடப்பாடி பழனிசாமியோடு ஒட்டாமல் இருந்தார்கள். இந்த நிலையில் விஜயபாஸ்கருடைய அடுத்த கட்டம் என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வியும், இல்லை ஆளுங்கட்சியான டிவிகேவுக்கு செல்வாரா என்ற கேள்வியும், 2 கேள்வியுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்கிறது. ஏனென்றால் விஜயபாஸ்கர் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிகேவில் சேர்வதற்கு தான் விரும்புகிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் சிலர் வெளிப்படையாக கூறுகிறார்கள். அதுக்கான சில முயற்சிகளை கூட அவர் எடுத்தார். இது குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் விஜயபாஸ்கர் கிட்டத்தட்ட பேசி முடித்து விட்டார் என்றெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், அங்கே ஏற்கனவே இருக்கிறவர்கள் விஜயபாஸ்கரின் வருகையை விரும்புகிறார்களா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆளுங்கட்சியான டிவிகே சார்பில் இப்போது அமைச்சராக இருப்பவர் பர்வேஸ், அவருடைய அண்ணன் அப்துல்லா, அவர் ஏற்கனவே அதிமுகவிலே
இளைஞரணியிலே மாவட்ட பொறுப்பில் இருந்தவர். விஜயபாஸ்கருக்கு கிட்டத்தட்ட வலதுகரம் போல விஜயபாஸ்கரோடு நெருக்கமாகவே எப்போதும் இருப்பார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய தம்பி பர்வேஸுக்கு டிவிகேவில் சீட்டு கிடைச்சிருச்சு, அறந்தாங்கில அவர் போட்டியிடுறாரு என்ற நிலையில் அதிமுகவில் இருந்து விலகி அவர் தன்னுடைய சகோதரருக்கு தேர்தல் பணி ஆற்றுவதற்காக டிவிக்கு வந்துட்டார். இப்படிப்பட்ட நிலையில் விஜயபாஸ்கரின் பல ஆதரவாளர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்ப கூட டிவிக்கு வந்திருக்காங்க. இந்த நிலையில் அமைச்சர் பர்வேஸ் என்ன பண்றாரு, டிவிகே பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம், அண்ணன் விஜயபாஸ்கர் சார் இங்க வர்ற மாதிரி சொல்றாங்களே அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஆனந்த் இல்ல தம்பி, அவர் பல முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இங்க வரத்துக்கு, எனக்கு அவர் உண்மையிலேயே இங்க வர்றாரா என்னன்றதை இது பத்தியான உறுதியான விவரம் தெரியல என்று ஆனந்த் அமைச்சர் பர்வேஸிடம் கூறியிருக்கிறார். அதற்கு பர்வேஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் விஜயபாஸ்கரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், 35 வருஷமா அரசியல் இருக்கிறவர், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் மிக்கவர், அதிமுகவில் ஒரு அதிகாரம் மிக்க இடத்துல இருந்தவர், அதே நேரத்தில் பல சர்ச்சைகளுக்கும் உட்பட்டவர். இந்த நேரத்தில் அவர் இப்போது நம்ம கட்சிக்கு வந்துட்டா, நம்ம கட்சியில விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம் என்று ஆரம்பித்து பிறகு தமிழக வெற்றி கழகம் என்று அரசியல் இயக்கமாக மலர்ந்து இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 20-25 வருஷமா இங்கேயே இருக்கிறவங்களோட கதி என்னென்ன, அவர் வந்தால் ஒற்றையாளாக வரமாட்டார், அவர் ஆயிரக்கணக்கான பேரோட தான் வருவார். அப்ப அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல நூற்றுக்கணக்கானோருக்காவது நம்ம கட்சியில அவர் நிர்வாகிகளாக அவர்கள் இடம்பெற வேண்டும் என்ற உத்தரவாதத்தோடு தான், என்ற உறுதியோடு தான் அவர் வருவார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இங்கேயே இருந்து 20 வருஷமா தளபதிக்காக உழைச்சி, உங்களுக்காக உழைச்சி இந்த நிலைக்கு நாங்க இப்ப இருக்கிறோமே, இப்ப எங்களோட கதி என்னென்ன என்ற ஒரு கேள்வியை புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தரான அமைச்சர் பர்வேஸ் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் வெளிப்படையாகவே முன்வைத்திருக்கிறார். அதாவது டிவிகே உடைய முக்கியமான நிர்வாகிகள் யாரும் விஜயபாஸ்கர் இங்கே வருவதை விரும்பவில்லை என்பதைத்தான் அமைச்சர் பர்வேஸ் டிவிகே பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள். ஆனால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை வரவேண்டாம் என்று சொல்கிற வல்லமை, என்று சொல்கிற வலிமை புசி ஆனந்துக்கு இருக்கிறதா? ஏனென்றால் விஜயபாஸ்கர் ஏற்கனவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோடு பேசிவிட்டார். ஆதவ் அர்ஜுனா ஒவ்வொரு வீக்கெண்டிலும் அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகளை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று வெளிப்படையாக பேசி வருகிறார். இன்னும் சொல்ல போனால் இதுதான் அதிமுக, இதுதான் உண்மையான அதிமுக என்று டிவிகே மேடையிலேயே ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் விஜயபாஸ்கர் வருவதை டிவிகே நிர்வாகிகள், புதுக்கோட்டையின் பூர்வ குடி டிவிகே நிர்வாகிகள் விரும்பவில்லை என்பதுதான் அரசியல் கள யதார்த்தம். ரைட்டு, அந்த பக்கம் டிஎம்கே பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ற கேள்வி முக்கியமானது. ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான ரகுபதி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, விஜயபாஸ்கர் நடுத்தருவில் நிற்பார், அவர் சொந்த கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டாரு, அதனால அவர் நடுத்தருவில் நிற்பார், அவரை எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார், ஸ்டாலின் அவர்களை விஜயபாஸ்கரால் அணுக முடியாது என்றெல்லாம் முன்னாள் அமைச்சர் ரகுபதி விஜயபாஸ்கர் திமுகக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பேட்டியை அளித்து வைத்திருந்தார். இந்த நிலையில்தான், அதாவது ரகுபதி இப்படி பேட்டி கொடுத்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலிடத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மேலிட ஆசி பெற்ற வட மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன் பண்றாரு. என்ன டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவரும் சொல்லுங்க என்று அவர் பேரை சொல்லி அழைத்து, எப்படி இருக்கீங்க, என்ன முடிவெடுக்க போறீங்க என்று அந்த வட மாவட்ட திமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கரிடம் கேட்கிறாரு. அப்ப விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு, நான் ரொம்ப மைண்ட் பிளாங்கா இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, இந்த பக்கம் எனக்கும் மரியாதை இல்லை, என்னுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே எந்த மரியாதையும் இல்லை, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அதனால எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிட்டேன், ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் என் மனசை அப்படி பிளாங்கா விட்டுருக்கேன் என்று எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை என்று விஜயபாஸ்கர் அந்த திமுக எம்எல்ஏவிடம் கூறியிருக்கிறார். அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, உங்களோட முன்னாள் அமைச்சர் ரகுபதி கொடுத்த பேட்டியை பார்த்தீங்களா என்று விஜயபாஸ்கர் அந்த திமுக மேலிடத்தின் ஆட்சி பெற்ற எம்எல்ஏவிடம் ரகுபதியோட பேட்டியை கேட்டீங்களா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த திமுக எம்எல்ஏ சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. அட அவரை விடுங்க, இந்த எலெக்ஷன்லயே அவருக்கு எங்க தலைவர் வேண்டா வெறுப்பா தான் சீட்டு கொடுத்தாரு, அவர் 2031 அவர் சீன்ல இருக்க மாட்டாரு,
அடுத்தடுத்த ஜெனரேஷன்கள் வரணும் அப்படின்ட்டு எங்க தலைவர் விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் எங்க தலைவர் நினைக்கிறாரு. என்னன்னா, அதிமுகவில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் இப்படி அவங்க கட்சி மேல இருக்கிற வருத்தத்தினாலையும் கோபத்தினாலையும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரலாம். அது வந்து ரெண்டுமே திராவிட கட்சி. ஆனால் இதை திமுக என்ற வாய்ப்பை விட்டுவிட்டு விஜய் கட்சிக்கு போறது அப்படிங்கிறது எங்க தலைவரால் ஏற்றுக்க முடியல. அது உங்களுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதில்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்றாரு. அதனால நீங்க வந்து அங்க நீங்க என்ன இப்போ ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க அங்கேயே இருங்க. அப்படி ஒருவேளை அங்க உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியலன்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாங்க, உங்களை எங்கள் தலைவர் எப்போதும் அரவணைப்பார் என்று திமுகவின் மேலிட ஆசி பெற்ற வட மாவட்டத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் இருந்தபோது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் போன் வழியாக சுமார் 10 நிமிடங்கள் இந்த உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு வாரம் முன் நடந்த கதை. இப்படிப்பட்ட நிலையில் விஜயபாஸ்கருக்கு இப்போது 2 பக்கத்திலும் ஆஃபர் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை இருகரம் கூப்பி வரவேற்க காத்திருக்கு. முன்னாள் அமைச்சர் ரகுபதி கொடுத்த பேட்டியெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பொருட்டாக கருதல. ஏன்னா விஜயபாஸ்கர் வந்துட்டா நம்மளோட செல்வாக்கு போயிடும் அப்படிங்கிற அச்சத்துல தான் ரகுபதி இந்த பேட்டியை கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு அறிவாலயம் நினைக்குது. அதே பக்கம் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகம் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வரணும் என்று நினைக்கிறாங்க. ஏனென்றால் விஜயபாஸ்கர் வந்தால் அவர் தனியாளாக வரமாட்டார். அவர் முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர். முக்குளத்து சமுதாயம் மற்றும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கம் கொண்ட முக்குளத்து சமுதாயம் அல்லாத 2 தரப்பு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பலரையும் அழைத்து கொண்டுதான் நம்ம பக்கம் வருவாரு. அதனால அவர் வந்துட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும் என்று ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சர் விஜயிடம் சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் 2 விதமான தகவல்கள் வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது தமிழக வெற்றி கழகமா என 2 ஆஃபர்கள் விஜயபாஸ்கர் முன் இருக்கு. ஆனால் விஜயபாஸ்கர் ஒரு முடிவெடுத்த பிறகுதான் ராஜினாமா கடிதத்தை அவர் சபாநாயகரிடம் அளித்துள்ளார். எனவே வர வாரத்தில் நடக்கிற முதலமைச்சர் பிறந்த நாள் விழாவில் அவர் டிவிகேயில் இணைய போகிறாரா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைய போகிறாரா என்பது முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்தடுத்த நாட்களில் விடை கிடைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.